வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. குருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது கார்த்திகை மாதம் அமாவாசை. இந்த அமாவாசை தினத்தன்று நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்யலாம், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தங்களது பித்தர்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கார்த்திகை மாதம் அமாவாசை தினத்தன்று நாம் அனைவரும் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்கள் பற்றிய விளக்கம். கார்த்திகை மாதம் அமாவாசையானது கார்த்திகை மாதம் 15ஆம் நாள் 30/11/2024 ஸ்திரவாசனம் சனிக்கிழமை என்றுதான் அமாவாசை, சர்வத்திர அமாவாசை. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். அதாவது இந்த கார்த்திகை மாதம் அமாவாசைங்கிறது காலத்தால் 11:03 ஆரம்பிக்கிறது. சரி, அதுக்கு மேலே தான் நாங்கள் பித்தர்களுக்கு இலையை போட்டு படைக்கணும்ன்ட்டு மற்ற பேர் கேட்பார்கள். தர்ப்பணம் பண்ணுறதுனா எப்படி, அதுக்கப்புறமா தான் பண்ணணுமா அப்படின்ட்டு கேட்போம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சூரியோதயமானது காலை 6:18 சூரிய உதயம். 6:18 மேலே தாராளமாக தர்ப்பணமும் பண்ணலாம். அதே சமயம் அவாவா உத்தியோகத்துக்கு போகிறவா இருப்பேள், உங்களுடைய பித்தர்களுக்கு தாராளமாக அவர்களுக்கு இலையை போட்டு அவர்களுக்கு என்ன இருக்கோ அந்த பழக்கம் இருக்கிறவா அதை செய்யுங்கோ. அதில் அந்த 11 மணி வரைக்கும் காத்துட்டுருக்கணும்னு அவசியமே கிடையாது. அதனால் அவாவா இந்த பதிவை பார்த்துட்டு அதன் பிரகாரம் செய்யுங்கோ. இந்த அமாவாசையில் நாம் எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் இந்த உலகத்தில் பிறந்த மனித பிரிவுகளாக பிறந்த அனைவருமே இந்த மதம்தான், இந்த சமயம்தான், அந்த சமயம்தான், ஏதாவது மதம்ங்கிறது கிடையாது. மதம்னுட்டு நம்ம சொன்னோம்னா அது நம்மளுடைய அழிவு பாதைக்கு நாம் அனைவரையும் கொண்டு செல்லும். மதம் என்பது ஒரு மனிதனுக்கு அழிவு பாதையை செல்லும். இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து மனித பிரிவுகளுமே இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் தான், ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஆகவே அனைவரும் தகப்பனார் இல்லாதவர்கள் அனைவர்களுமே, ஆண்கள் புருஷர்கள், கண்டிப்பாக தங்களது பித்தர்களுக்கு முன்னோர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் தர்ப்பணம் செய்ய வேண்டும். பித்தர்களை முன்னோர்களை நினைத்து பச்சை அரிசியில் சாதம் தயார் செய்து அதை ஒரு பெரிய அளவில் உருண்டையாக உருட்டி காகத்திற்கு வைக்க வேண்டும். அதன் பிறகு கோமாதா பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம், பச்சை அரிசியில் வெல்லம் கலந்து கொடுக்க வேண்டும். அனாதை ஆசிரமத்தில் இல்லங்களில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு நம்மால் முடிந்தவரை அன்னதானம் செய்ய வேண்டும். நமது அன்றாட பணிகளை மட்டும் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அனைவரும் தாங்கள் சமைக்கும் சமையலிலே இந்த அமாவாசை தினத்தன்று பச்சை அரிசியில் மட்டும்தான் சாதம் செய்ய வேண்டும். சமைக்க வேண்டக்கூடிய காய்கறிகள் வாழைக்காய், சேனைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, அவரைக்காய், கொத்தவரங்காய், வெள்ளை பூசணிக்காய் ஆகிய காய்கறிகளை சேர்த்து வைக்க வேண்டும். வெங்காயம், பூண்டு போன்றவற்றையும், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு ஆகிய
பதார்த்தங்களையும் மசாலா சாமான்களாக இருக்கக்கூடிய அந்த பொடி வகைகளையும் கண்டிப்பாக நிச்சயமாக சேர்க்கக்கூடாது. செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன? சமையலில் சேர்க்கக்கூடாத காய்கறிகள் உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், வெங்காயம், பூண்டு, மசாலா பொடி, புலால் ஆகியவற்றை எக்காலத்திலும் எல்லா அமாவாசை நாட்களிலும் சேர்க்கக்கூடாது. எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக அமாவாசை தினத்தன்று எக்காலத்திலும் செய்யக்கூடாது. காரணம் என்னவென்றால், இந்த அமாவாசை என்பது இருட்டு நாள். நாங்கள் புதுசாக ஒரு கடை திறக்கிறோம், வியாபாரம் ஆரம்பிக்கிறோம், கண்டிப்பாக செய்யக்கூடாது. அது உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது நன்னா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் அந்த இருட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கடன் மேலே கடன் வந்து நஷ்டத்துலலாம் போகும். அது நிச்சயமாக நடக்கும். ஆகவே அனைவரும் இந்த அமாவாசை பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் தங்களுடைய பித்ருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற்று மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லோகா சமஸ்தா ஸ்பினோ பவந்தோ சுபம் அஸ்து.